குருவே துணை. அன்பார்ந்த ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஐஎன்ஆர் ஆஸ்ட்ரோ புதுவை என்றும் உங்களுடன். இப்போது நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க உள்ளோம் என்றால், பங்குனி மாத ராசி பலன் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி 15/3/2025 சனிக்கிழமை அன்று இந்த பங்குனி மாதமானது ஆரம்பமாகிறது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசி பூசி முழுகத் தெரியாத கள்ளம் கபடமற்ற குணமுடைய விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாத வாக்கில் உங்கள் ராசிநாதன் ஆண் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மிதுன ராசியில் பகை பெற்று வக்ரத்தோடு உள்ளார். வக்ரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயல்பான நகர்வுகளிலிருந்து எதிர்மறையாக நகர்வது வக்ரம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பின்னோக்கி செல்லுதல், வேகமாக செல்லுதல், மெதுவாக செல்லுதல், அசையாமல் ஒரே இடத்தில் நிற்பது கிரகங்கள் வக்ரத்தன்மை என்பது ஆகும். இந்த நிலையில் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் மீன ராசியில் பெண் கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் பகவான் உச்சம் பெற்று வக்ரத்தோடு உள்ளார். இப்படி கணவன் மனைவிகளுக்கான 2 கிரகங்களுமே வக்ரகதியில் இருப்பதால் 12 ராசிக்காரர்களுக்குமே தம்பதிகளுக்குள் கருத்து வேற்றுமைகள் உண்டாகும். இதில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் மேஷராசி அன்பர்களுக்கும் சற்று அதிகப்படியான கருத்து வேற்றுமை உண்டாகும். இன்றைய காலகட்டத்தில் கருத்து வேற்றுமைகள் உண்டாவதற்கு பல வகையில் சாத்தியக்கூறுகள் உருவாகிவிட்டது. முன்பு கால வீடுகளில் 5 அடி உயரத்தில் வாசக்கால் வச்சோம், தலைவாசக்கால். அப்போது ஆணும் பெண்ணும் குனிந்து குனிந்து வீட்டிற்குள் போனோம். கணவன் மனைவி மற்ற எல்லாருக்குள்ளேயும் வணக்கம் இருந்தது. இப்போது வீடுகளுக்கு 7 அடி உயரத்தில் நாம் தலைவாசக்கால் அமைக்கிறோம். இதனால் ஆணும் பெண்ணும் நிமிர்ந்த தலை குனியாமல் வீட்டுக்குள்ளே போகிறோம். இதனால் நமக்கு வணக்கம் என்பது வார்த்தை அளவில் மட்டும்தான் இருக்கிறது. இப்போது ஆண் பெண் இருவரிடமே வணக்கம் குறைந்து போனது. மேலும் முன்பு காலங்களில் கணவன் விவசாயம் செய்தார், மனைவி உதவியாக இருந்தாங்க. கணவன் மண்பானை செய்தார், மனைவி உதவியாக இருந்தாங்க. கணவன் நெசவு வேலை செய்தார், மனைவி உதவியாக இருந்தாங்க. ஆனால் இப்போது கணவன் என்ஜினியர், மனைவி டாக்டர் என்ற இரு பிரிவு வேலைகளில் ஈடுபடுவதால் இதில் யாருடைய பதவி உயர்வு என்ற கண்ணோட்டத்தில் பிரச்சனைகள் உருவாகி யாருடைய வருமானம் அதிகம் என்பதில் போய் முடிகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தனக்கும்னா தாவி முள்ளுது ஆப்ப, உனக்கும் எனக்குன்னா கணக்கு பார்க்குது ஆப்ப. ஆளை பார்த்து அள்ளி போடுது ஆப்ப, காலம் பார்த்து நேரம் பார்த்து பழி வாங்குது ஆப்ப. ஏர் பிடிக்கிறவன் என்ன செய்வான்? பானை பிடிக்கிறவன் பாக்கியசாலி. இடுறவன் நமக்கானவனாக இருந்தால் அவன் எட்ட இருந்தால் என்ன, கிட்ட இருந்தால் என்ன, எங்கிருந்தாலும் நமக்கு எடுத்து கொடுப்பான் இல்லைங்களா? எனவே விருச்சிக ராசி அன்பர்களே, ஜாதகத்தில் 10 பொருத்தங்கள் இருந்தாலும் கூட மனப்பொருத்தம் என்ற ஒத்த பொருத்தம் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கையை சரியாக ஓட்டி செல்லும். இல்லையென்றால் மாடு 2 பாதை 1 வண்டி எங்கே போகும் என்பது போல் ஆகிவிடும். இதை தவிர்த்து உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்துவிடு என்று சொல்லிவிடுங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் தங்கள் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வாழுங்கள். இல்லையென்றால் பக்கத்தில் வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கத்தில் நீ இல்லை என்பது போல் ஆகிவிடும் நிலைமை. எந்த கருத்து வேற்றுமையாக இருந்தாலும் வாழணும்னு நினச்சாதான் நாம் வாழலாம். எனவே இந்த பங்குனி மாதத்தில் கிரகங்களின் வக்ர நிலையை உணர்ந்து 12 ராசிக்காரர்களுமே தங்களுடைய வாழ்க்கை துணையோடு ஏற்படும் கருத்து வேற்றுமைகளை மறந்து ஒருவர் பொறுத்தால் இருவர் நட்பு என்பதை உணர்ந்து தாங்கள் வாழ்க்கை துணையோடு ஏற்படும் கருத்து வேற்றுமைகளை மறந்து
கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து நூறாண்டுகள் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். என்றும் உங்கள் ஐயனார் ஆஸ்ட்ரோ யதார்த்த ஜோதிடர். நன்றி, வணக்கம்.